நினைக்கிறேன் திரு கே.சி. பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள்லாம் தொடர்ந்து எல்லாரும் சேரலாம்னு சொல்லி வந்தபொழுது அது வலு பெற்றிருக்க வேண்டிய இல்லை அது கல்மினேட்டா இருக்க வேண்டிய ஒரு இடம் இந்த பொதுக்குழு. ஸோ அதற்கான வாய்ப்பே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை என்ன கராரா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ இந்த இணைப்பெல்லாம் இல்லைங்க அவங்களெல்லாம் நீக்கியாச்சு அப்படிங்கிறது தானே இந்த பாடியிலையும் வலுவாகுது. ஸோ அதுக்கு இனி அது அந்த சிந்தனை வலுப்பெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா ஆஃப்டர் திஸ்? திரு கே.சி. பழனிசாமி இல்ல, அதாவது இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அழுத்தம் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற அதிமுக வாக்காளர்கள் அடிமட்ட தொண்டர்களிடத்துல மிக அதிகமாக இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றியை விட பிரதானமாக அவர் நினைப்பது தன் கட்டுப்பாட்டில் தன்னுடைய தலைமையில் அதிமுக பயணிக்க வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருக்கிறார். தேர்தல் வெற்றி என்பது இரண்டாவது பட்சமாகத்தான் அது பார்க்கப்படுது. இன்றைய பொதுக்குழுவுல கூட அவர் வரப்போகிற அந்த தீர்மானங்களோ நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களும் சரி, இதனுடைய நடவடிக்கைகளும் சரி, மீண்டும் ஒரு உட்கட்சி தேர்தலை நீங்க அம்மா இறந்ததற்கு பிறகு 2-3 முறை இது நடந்துருச்சு. மீண்டும் ஒரு உறுப்பினர் அட்டை, அது இந்த முறை உறுப்பினர் அட்டை என்பது ரொம்ப செலக்டிவா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல யார் வேண்டுமானாலும் தலைமை கழகத்துல உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். அம்மா காலத்துல ஆன்லைன்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைய காலத்துல அந்த மாவட்ட செயலாளர் மூலமாக அவர் யாரை விரும்புகிறாரோ, அவர் யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே உறுப்பினர் அட்டைகள் கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியவர்களாக அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு, அப்படி பார்த்தாலும் உறுப்பினர் அட்டை 2 கோடி பேர் கிட்ட கொடுக்குறாங்களே, அப்படின்னா அது எஃபெக்டிவ் டிரைவ் தானே? நீங்க இதுதான் சொல்றோம். அதாவது 2 கோடி பேர்னா பெயரோடு அடையாளத்தோடு அந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்கன்னு சொல்றேன். அது மாதிரி கிடையாது. இவங்க 2 கோடி பேர் இருந்தாங்கன்னா ஏன் 80 லட்சம் ஓட்டுகள் நாடாளுமன்ற தேர்தலில் வருது? இது ஒரு போகஸ் பிகரை சொல்றாங்க. இவர் அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் அறியப்பட்டு அவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் ஆக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பாளர்களால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பொதுச் செயலாளருக்கு ஒரு அன்டிஸ்பியூட்டடா இந்த பொதுக்குழுவில் தன் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவர் நினைக்கிறார். அப்ப தேர்தல் வெற்றியினுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு தன் தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தலைமைக்கு எந்த சேலஞ்சுமே இல்லைன்னு தானே பாக்குறோம். அந்த தலைமைக்கு சேலஞ்ச் இருப்பதா சொல்லப்படுதோ இல்ல அதுக்கு மாற்றுக்கிறதா சொல்லப்படுறதோ இவையெல்லாம் ஒரு காட்சி பிழை போல தானே இந்த அமைப்புல நிறுவுது. இப்போ இன்னைக்கு நிர்வாகிகள்லாம் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லப்படும் பொழுது அதெல்லாம் அவங்க வலுவா சொல்றதுக்கான மேடை களம் இதுதான். இன்னைக்கு நடக்கல அப்படின்னா அது ஒரு ஃப்ரிஞ்ச் ஒப்பீனியன் அளவுல தானே பார்க்கப்படும். ஒருங்கிணைப்பு எல்லாரையும் சேர்க்கணுங்கிறது இதெல்லாம் பொதுக்குழு ஒரு வலுவான அமைப்பாகவே இது உருவாக்கப்படல. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில எல்லாம் அம்மா காலத்திலையும் சரி 1 நாள் 2 நாள் முழுமையாக நடக்கும். கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிற நகர செயலாளர்கள், துணை அமைப்பினுடைய நிர்வாகிகள் அவர்கள் பேசுவாங்க. அதற்கு பிறகு அதற்கு பதிலளித்து மாவட்ட செயலாளர்கள் பேசுவாங்க. அதற்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் பேசுவாங்க. இறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுவார். அம்மா அவர்கள் காலத்திலையும் அது போலத்தான் அந்த நிலைகள் ஆரம்ப காலத்துல இருந்தது. அவர்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு கடைசியா நிர்வாகிகள் மட்டும் பேசி முடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அம்மா காலத்திலையும் புரட்சி தலைவர் காலத்திலையும் தேர்தலில் வெல்லுகிற ஒரு இயக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த வெற்றி என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற காலத்துல அடிமட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க என்கிற கருத்து அறிந்து தலைமை செயல்பட வேண்டும். நீங்களாம் சொல்றது போல ஒரு டிசென்ட் இருக்கு, தொண்டர்கள் மத்தியில ஒரு விரக்தி இருக்கு அப்படின்னா அது வெளிப்பட்டுரும் இல்ல. அந்த டிசென்ட் இதை வாய்ப்பா பயன்படுத்தி பொதுக்குழு நிர்வாகிகள்லாம் தலைவா இதை செய்யுங்க மாத்துங்கன்னு குரல் கொடுப்பாங்கல்ல. ரொம்ப அமைதியா சுமூகமா தானே நடக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அந்த அடிமட்ட நிர்வாகிகள் அவங்களோட டிசென்ட்டை தேர்தல்ல காட்டுறாங்க. ஏன்னா பொதுக்குழு செயற்குழுவுல அடிமட்ட நிர்வாகிகளுடைய கருத்து அறிந்து பேசக்கூடியவர்கள் இல்ல. பொதுக்குழு செயற்குழுல பேசக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை அறிந்து அவர் விருப்பப்படுவதை அவரது எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிறவர்களாகத்தான்
இருக்காங்க. வேற எந்த பாடியில வெளிப்படும்? தேர்தல்ல சொல்றீங்க, தேர்தல் வெற்றி தோல்வி அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். லார்ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடினா பொதுக்குழு தானே. இதுல கொஞ்சமாவது வெளிப்படணும்ல, ஒரு 10% 5%. இல்ல, அதத்தான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டிவே மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அம்மா இறந்ததுக்கு பிறகு சசிகலா படம் போட்டு ஒரு உறுப்பினர் அட்டை, அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் படம் போட்டு ஒரு உறுப்பினர் அட்டை, இப்ப எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு ஒரு உறுப்பினர் அட்டை. இப்ப இதுக்கு முன்பாவது ஓபிஎஸ் இபிஎஸ் காலத்துல தலைமை கழகத்துல போய் ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து உறுப்பினர் அட்டையை பெறலாம். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் சர்டிஃபை பண்ணணும், ஆமா இவரை ஏத்துக்கலாம், அதிமுக இவரை உறுப்பினராக சேர்த்துக்கலாம் என்று அவர் அப்ரூவல் கொடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உறுப்பினர் அட்டை. அப்படி பெறப்படுகிற அட்டைகள் கூட அந்தந்த பகுதி நிர்வாகிகள் வச்சுக்கிறாங்க, அந்த உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கிறது கிடையாது. அப்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரியா, கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது வந்து மாற்றப்படுகிறது. எல்லோருக்குமான கட்சி என்பது போய் ஒரு குறிப்பிட்ட சிலரை சுற்றிய சிலருக்கு மட்டுமே உரிமையுள்ள கட்சி என்கிற அளவில் அது சுருக்கப்படுகிறது. அப்படி சுருங்குகிற பொழுது நிர்வாகிகளை யாரு வர்றாங்க, யாரை அந்தந்த பகுதிகளில் நிர்வாகிகளாக வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அந்த மாவட்ட செயலாளரோ விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அது உட்கட்சி தேர்தல் என்று சொல்லப்பட்டாலும் கூட போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று முடிவுகள் வெளிப்படுத்தப்படுகிறது. வேற எந்த கட்சியில வேற என்ன மாதிரி நடக்குது? இப்போ இது ஜனநாயக பூர்வமா இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே எல்லா கட்சிகளையும் இப்படிதான் நடக்குது. இது நாமா இருக்கு இல்ல, அதாவது திமுகவோ மற்ற கட்சிகளோ அப்படி இருக்கலாம், அது அவர்களது பிரச்சனை. ஆனால் அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியதே கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், அந்த அடிமட்ட தொண்டன் நினைப்பதை தலைமை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகத்தான் இந்த இயக்கத்தை அவர் உருவாக்கினார். அப்படி இருந்தவரை இந்த இயக்கம் தோல்வியே காணவில்லை, வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொண்டு இருந்தது. அம்மா காலத்துல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது, மாறி மாறி வெற்றி தோல்விகள் வந்தது. ஆனா இப்ப முழுமையாக தலைமையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒற்றை இலக்கோடு பயணிக்கிற பொழுது தேர்தல் வெற்றி என்பது எட்டாக்கணி ஆகிக்கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம இந்த பேசுற விவரங்கள் எல்லாமே வருகிற நிச்சயமா துர்மரணமாக வருத்தப்படுகிற விஷயமாக இருந்தாலும் ஈரோடுக்கு இன்னொரு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வர இருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடும் நினைக்கிறீங்களா, போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். அதுபோல அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் கள சூழ்நிலைகள் அதற்கு ஏற்ப அமையுமா? இந்த முறை டெபாசிட் வாங்கிட்டா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சாதனையாளராக பார்க்கப்படுவார். அப்ப நாள்பட இந்த இயக்கத்தினுடைய வலிமை குறைந்து. நீங்க யாஸ்டிக்க ரொம்ப அநியாயமா வைக்கிறீங்களோ? எந்த இடைத்தேர்தலில் எதிர்கட்சி அதிகமா ஜெயிச்சிருக்கு? அது எதிர்கட்சி தோற்பதுதான் நாம தமிழ்நாட்டு அரசியல்ல. இல்ல, நான் பேராசைப்படல ஹரி, டெபாசிட் வாங்கிடணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். போன இடைத்தேர்தல் வாங்கினாங்க தானே, அதான் இந்த இடைத்தேர்தல்ல வாங்கணும்னு சொல்றேன். வளர்ச்சி என்றால் இந்த இடைத்தேர்தல்ல ரொம்ப டிவைடட் அப்போசிஷன். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில என்டிஏ ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். சீமான் இதற்கு முன்பே இருந்தாலும் கூட போன இடைத்தேர்தல்ல இவர் விஜய் களத்தில் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி, ஓபிஎஸ் எல்லோருமே வந்து அதிமுகவை ஆதரித்தார்கள். இப்ப அவர்கள் தனித்து போட்டியிடுகிற பொழுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இன்னும் 15 மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு, அதனால நாங்க போட்டியிடலன்னு ஒரு முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. அவர் அது போல ஒரு முடிவெடுத்தால் அது ஒரு மோசமான விமர்சனங்களை அது உருவாக்கும்.